ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவில் கருப்பு உளுந்து மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் மிளகு ஜீரகம் 2த்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வடையோட காரத்துக்கு மிளகு காரம் மட்டும்தான். மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்தை தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு இலையில் எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த வடையை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக வடையை தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை அது கூட சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சோம்னா வடை காந்திடும், அதே சமயம் வேகாது. மிதமான தீயில் வச்சு இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு அதில் உள்ள சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இந்த வடையை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெருமாள் கோவில் கருப்பு உளுந்து மிளகு வடை இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.